ஆப்டிகேர் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். மேம் ஏர் வாஷ் டன் மேம். ஸ்பா பண்ண போயிடலாமா? ஓகே. டேங்கிள் ரிமூவ் பண்ணிவிட்டு மேம் ஆப்டிகேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட். ஓகே. சீரம் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? அப்ளை பண்ணுறது ஹேர் ஃபால் இருக்கிறதுக்காக ப்ளஸ் ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த பூஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு மேம். ஆப்டிகேர் ப்ராடக்ட் பூஸ்டர் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் லிக்விட் ஃபார்ம் இதுவாக தான் இருக்கும். மசாஜ் 2 minutes வரும் இல்லை. ஸோ இது எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணணும்? 2 minutes. 2 minutes. ஆஃப்டர் மசாஜ் க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணணும். எல்லாருக்குமே இதே ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவீங்களா? டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். எனக்கு இது என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ளஸ் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நிறைய பேர் வந்து ட்ரை ஹேருக்காக ஸ்பா பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பா பண்ணுவீங்க? அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹேர் செக் பண்ணிவிட்டு ட்ரைனஸ்ஸாக இல்லை ஃப்ரீஸியாக இருக்கா ப்ளஸ் டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வச்சுக்கிட்டே செக் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஆனால் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குமா? சேம் ப்ராசஸ். அப்ளிகேஷன் க்ரீம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், பாக்ஸ் அந்த மாதிரி. ஆனால் ப்ராசஸ் எல்லாமே சேம். டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு ஸ்டீம் கொடுக்க முடியாது, நார்மலாக இருக்கவங்களுக்கு ஸ்டீம் கொடுக்கலாம். பண்ணிட்டு பிறகு ஆயில் வைக்கலாமா? 3 days கழிச்சு. 3 days கழிச்சு இன்றைக்கி பண்ணிவிட்டு நம்ம ஏர் வாஷ் பண்ணிவிடுவோம். ஓகே. ஆஃப்டர் 2 daysக்கு நம்ம கேப் விட்டுறணும். ஏர் வாஷ் எதுவும் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 3rd day நீங்கள் ஆயில் வச்சு பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருப்பாங்க, ஸ்மூத்னிங் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் இதே சேம் அவங்களுக்கு மசாஜ் வந்து லைட்டாக வரும். ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஹேர் ஸ்பா பண்ணும்போது அவங்களோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்க முடியும். ஓகே. அதனால் ப்ரெஷர்ஸ் கம்மியாக வரும். ஸோ அவங்களுக்கு டோட்டலாக வேறு மாதிரி ஹேண்ட்லிங் இருக்கும். டைட்டாக இருக்காம 2 minutes. மசாஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா? க்ரீம் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இது நான் பண்ணுறேன். இன்னும் எவ்வளோ வாட்டி பண்ணணும் நான்
அந்த ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு அளவுக்கு நான் ஸ்டாப் 6 months பேக்கேஜ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் மந்த்லி 2 பண்ணலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே. நிறைய பேருக்கு வந்து கீழே வந்து ஸ்பிட்டன்ஸ் அதுக்கு என்ன மாதிரி ஸ்பா பண்ணுவீங்க? அவங்களுக்கு ஸ்பிட்டன்ஸ் இருக்குன்னா ஹேர் கட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஓகே. ஏன்னா என்ன பண்ணாலும் திருப்பி அவங்களுக்கு ட்ரை தான் ஆகும். அந்த ஹெட்ஜ் மட்டும் லேஸோ இல்லை ஸ்ட்ரெயிட்டோ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ அதுக்குன்னு தனியாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா ஸ்பிட்டன்ஸ்? அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஸ்பிட்டன்ஸ் ட்ரையாக இருக்குது, அவங்க எதுவுமே மெயின்டைன் பண்ணலை விட்டுட்டாங்கனாலனா அந்த மாதிரி ஸ்பிட்டன்ஸ் வரும். இன்கேஸ் ரெகுலராக நான் ஸ்பா எடுத்துக்கிறேன், ஹெட் மசாஜ் எடுத்துக்கிறேன், ஆயில் ரெகுலராக வைக்கிறேன், அந்த மாதிரினா ஓகேவாக இருக்கும். ஸ்பிட்டன்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? ரிப்பேரிங் இன்சைடுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிட்டன்ஸ்க்கும் இது பண்ணிக்கலாம். அவங்களும் மந்த்லி 2 எடுக்கிற மாதிரி இருக்கும், பேக்கேஜ் மாதிரி போட்டாங்கன்னா. இல்லை எனக்கு பேக்கேஜ் வேணால் இண்டிவிஜுவலாக போதும், நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரையல் பார்க்குறேன்னா அந்த மாதிரி கூட நம்ம ட்ரையல் பார்த்துட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையல் இது செட் ஆகுதா, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா அது மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி. மசாஜ் போயிடலாமா மேம்? சார். மசாஜ் டன் ஆயிடுச்சு மேம், ஸ்டீம் மட்டும் கொடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணதெல்லாம் இப்போ க்ளோஸ் ஆகும், அதனால் ஸ்டீம் கொடுத்தா கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்சர் லெவல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஃபோர்ஹெட் இரிட்டேஷனுக்காக டிஷ்யூ வச்சுருக்கேன் மேம் உங்களுக்கு. ஓகே. ஸ்டீம் எடுத்துடுறோம். ஸ்டீம் கொடுத்ததுனால ஹீட் இருக்கும். ஆஃப்டர் 5 minutes கழிச்சு ஐ வாஷ் அந்த ப்ளோ ட்ரை செய்யணும். ஷாம்பு ஆல்ரெடி பண்ணியாச்சு, இப்போ ஹேர் மாஸ்க் வச்சு மசாஜ் பண்ணதுனால கண்டிஷ்னரும் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னரும் வராது செகண்ட் வாஷுக்கு. அது ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப ட்ரையும் கிடையாது, ஆயிலி ஹேரும் கிடையாது, மிடில் தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்பா பண்ணிட்டு பிறகு என் ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது, தெரியுது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸ்பா பண்ணிட்டு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ இன்றைக்கி நான் ஷியர் ஜீனியஸை வந்து விசிட் பண்ணியிருந்தேன் அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய சர்வீசஸ் வந்து எடுத்திருந்தேன் அண்ட் ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து ஹேர் ஸ்பா பண்ணியிருந்தேன் அண்ட் என்னோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் ட்ரை தான். ஆனால் அவங்க வந்து என்னோட ஹேர் டெக்ஸ்சர்லேருந்து எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஷின்ஸும் அவங்க ப்ராப்பராக கேட்டு எனக்கு எந்த ஹேர் ஸ்பா வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ராப்பராக என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹேர் ஸ்பா கொடுத்துருந்தாங்க. அவங்க ஸ்பா பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹேர் வந்து உண்மையாலே சொல்கிறேன் செம்ம ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணணும் ஷியர் ஜீனியஸை. ஹஸ்தினாபுரமில் இருக்கிற பிரான்ச். அதுவும் இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸும் சரி, ஸ்டாஃபும் சரி, இங்கே இருக்கிற ஸ்பேஸும் சரி ரொம்ப க்ளீனாக எல்லாமே வந்து பக்காவாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஷியர் ஜீனியஸ் யூனிசெக்ஸ் ஃபேமிலி சலூன். தேங்க்யூ.